இவருக்கு தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக அடையாளப்படுத்திக்கிறணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த ஆசைக்காக இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒரு நடிகர் பண்ண ஒரு விஷயத்தை எடுத்து அவர் சும்மா விளையாட்டாக பண்ண போய் அதை வந்து ஏதோ வாட்டர்மெலன் ஸ்டாண்ட் சும்மா நம்ம அழகு கலைக்க போய் நம்ம பெரிய ஆள் ஐட்டம்டா இவருக்குள்ளேயே தாந்தொட்டித்தனமாக நினச்சி அதுக்கப்புறம் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சிவாஜி கணேசன் சார் மாதிரி ஒன்று பண்ணி அவரை கொண்டு போய் எவனோ ஒருத்தன் துபாயில் எந்த கொட்டி போய் தெரியல துபாயில் கொண்டு போய் விட்டு அவரை வந்து அங்கேருந்து நடக்க விட்டு ஓட விட்டு சிவாஜி சார் நடிகர் சிவாஜியோடைய அந்த ஸ்டைலெல்லாம் பண்ண விட்டு அப்புறம் சிவாஜி படத்தில் வர சீக்வன்ஸ் மாதிரிலாம் வர விட்டு என்னமோ பெரிய ஆளாக்கி விட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் எந்த கூட்டு போய் சினிமா நடிக்க விட்டான்னு தெரியல ஏதோ வாட்டர்மெலன் ஸ்டாண்ட் 1-2 நடிக்க விட்டு எல்லாருக்கிட்டையும் தான் பெரிய ஆள் அது இதுன்னு பேச விட்டு அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் வரும்போது நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அது பண்ணுறேன் நான் பேசி இப்படித்தான் இவர் வளர்ந்தாரே தவிர திறமையால் வளரக்கூடிய நடிகர் மனிதர் இது இப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. முதல்ல அவர் நடிகராக அந்த அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன நடிப்பு இருந்துச்சுங்கிறதும் தெரியவே இல்லை. திறமையாக தனிப்பட்ட ஒரு டைலாக் அவர் ஓனாக எடுத்து பண்ண சொல்லுங்க பார்ப்போம், ஒரு வெங்காயமும் தெரியாது. அது மட்டும் இல்லை, இவர் இமிடேட் பண்ணுறேன் நான் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறேன் இவரை மாதிரி பண்ணுறேன்றார்ல. இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்னு சொல்லக்கூடிய சார்லி சாப்ளின் அவர்களுடைய நடை, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு நடப்பார், டக் வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நடையை அவரை எப்படி நடித்து காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இப்போ ஏற்றுக்கிறேன் அவர் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு நான் சவாலே விடுறேன். டக் வாக் அப்படின்னு புன்னகை மன்னன் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனே வந்து சாப்ளின் செல்லப்பான்னு அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு அதை கரெக்டாக கொண்டு கூட வர முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டன்ற ஒரு செய்தியெல்லாம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இவர் பண்ண சொல்லுங்க, நம்ம ஏற்றுக்கலாம். மனிதன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்ட சார்லி சாப்ளின்னு எல்லா இடத்துலையும் சிரிக்க வச்ச மனிதன். இவரை பற்றி பேசும்போதெல்லாம் வெறுப்பு தான் வருது. பவர் ஸ்டார்னு ஒருத்தாலும் இதே மாதிரி தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் பவர் ஸ்டார்னு வந்தாலே போதும் தேட்டரில் கைதட்டுவாங்க சிரிப்பாங்க எல்லாமே, அவருமே வந்து பேசுவார். ஆனால் இது வரைக்கும் பவர் ஸ்டார் மேலே எவனுக்குமே கோபம் வராது வெறுப்பு வரும். பவர் ஸ்டார் அப்படின்னு சிரிக்கத்தான் செய்வாங்க. வாட்டர்மேன் ஐயோ அவனா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்குது. ஒரு மனிதன் ஒரு நடிகன் அப்படிங்கிறவன் வெறுப்பை சம்பாதிச்சானா அவன் நடிகன் கிடையாது. வெறுப்பை சம்பாதிக்காமல் அட்லீஸ்ட் சிரிப்பியாவது சம்பாதிச்சிருக்கா அவன் நடிகனாக ஓரளவுக்காக கன்சிடர் பண்ணலாம். இந்த விஷயத்தில் பவர் ஸ்டார் ஓரளவுக்கு ஏற்றலாம். ஜிபி முத்தாவது ஏதோ செத்த வேலை நார வேலைன்னு ஏதோ ஓடுவார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு என்னமோ நான் பெரிய பிபிடி சார், நான் அது பண்ணுறேன் சார், நான் இது பண்ணுறேன் சார், அது பண்ணுறேன் சார், நாடகத்தில் நான் பெரிய ஆளு சார், தேவையே கிடையாது. இப்போது எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்லேயே வந்து அக்யூஸ்டு படத்துலேயே வந்து அதுலேயே வாட்டர்மெலன் ஸ்டாண்ட் வந்தார். அப்போது நடிகர் உதயாவே சொல்லிட்டு போயிட்டார், சார் அவர் இப்போ வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் நடிக்க வச்சுருக்க மாட்டோம் சார், இந்த படம் 7-8 மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தோம், இப்போ வந்து அவர் பேசுகிறார் ஒரு நடிகரை பற்றி அவர் தப்பாக பேசுகிறாருன்னு இப்போ வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் உள்ளே சேர்த்துருந்துருக்கவே மாட்டோம்னே சொல்லிட்டாங்க. இவரை பற்றி பேசுகிற அளவுக்கு இறங்கி வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்றதுக்காக எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுன்றதுக்காக தலையில் தூக்கி வச்சு ஆட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது.